அப்படின்னு சொன்னாங்க. சுசி சார் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த நபர். பாண்டிய நாடு மூலிமா எனக்கு ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொன்னாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் தட்டாமல் கேட்டுருணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். போய் அப்புறம் போய் மீட் பண்ணோடனே எல்லாம் மீட் பண்ணி ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னும் போது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சவராக இருப்பார். ஏன்னா அவ்வளோ அன்பு செலுத்துவார், அவ்வளோ அக்கறை எடுத்துப்பார் எல்லாரு மேலேயும். ஸோ இந்த படம் எதுக்காக ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். இந்த படம் அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு 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 ஏன்னா அந்த ஃபேமிலியவே அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு. சுசி சார் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவர் ஒரு காரணம். இன்றைக்கி வந்து அவர் பிரதர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசராக மாறி இருக்காங்க, பெரிய டைரக்டராக மாறி இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ அவருக்காகவாது இந்த படம் மிக பெருசாக போகணுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா கபடி குழு டீம், சூரியண்ண, அப்புக்குட்டி அண்ணன், நிதிஷ் அண்ணன், மகேசுந்தர் அண்ணன், பாண்டியண்ணன், அப்புறம் வைரவன், அப்புக்குட்டி அண்ணன் எல்லாருமே வந்து அவ்வளோ வார்மாக இருந்தாங்க. நான் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்துருக்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து நிறைய கபடிலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு. ஆனால் கபடி எனக்கு உள்ளே போகும்போது கபடி எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட தெரியாது. உண்மையை சொல்கிறேன். நிறைய பிடி சார்லாம் சொன்னார், திட்டினாரு, உண்மையாக தெரியாது. பட் போன உடனே நான் ஃபஸ்ட்டு டே விளையாடணுன்னு சொன்னேன், கிரிக்கெட்லாம் உண்மையாகவே வந்து சோம்பேறி ஆட்டம் தான்ப்பா, இது என்ன இப்படி அடிக்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த ஆட்டத்துக்குலாம் நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன் போனோடனே. பட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு டீம். அதே மாதிரி அலெக்ஸ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அலெக்ஸ் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? இல்லை அவங்க படத்தை பார்த்துட்டு வாங்கி பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு படத்தை வாங்கி அது வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிக ரொம்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற படங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். படம் பண்ணிடலாம் இன்றைக்கி, ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நேற்று ஒரு படம் வருதுன்றாங்க, நாளைக்கு வரலன்றாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மண்டை குழம்பிடுது. சரி, நிஜமாகவே வந்து ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான், படங்களுக்கு கண்டென்ட்டுக்கு இனிமேல் வந்து வேல்யூவே இல்லைன்றது தான் மனசார தோணுது. ஏன்னா நானும் இப்போ பக்ரீத் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து யாருக்கு இருக்கோ அவங்க வந்து மேலே வந்து நிற்பாங்க. பட் ஓகே, அதுதான் இயல்பு, அதுதான் ப்ராக்டிக்கல். பட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வந்துச்சுன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல நான் டைரக்டர் செல்வசேகரன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் அவங்க தான் எனக்கு இந்த ஒரு அருமையான படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தது. எங்களுக்கே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும், வெண்ணிலா கபடி குழு ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய சேலஞ்சும் கொடுத்துருக்கு. என்னன்னா நீங்கள் எல்லாரும் அந்த படத்துக்கு கொடுத்தா ஆதரவு, மரியாதை அது எவ்வளோ பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன்னா எங்கள் ஊரில் போய் சொல்லும்போதே அவங்க எல்லாரும் ஓ இந்த படமா, அது ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும், அதே எனக்கு தெரியும். அப்போது நாங்கள் எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே தியேட்டரில் வரும்போது உங்களுக்கு தெரியும், என்ன அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக. இந்த படத்தோட மெயின் பேக் போன் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான். அது கிச்சானுக்கு தான் அந்த கிரெடிட். என்னது அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு ஃப்ரேம் செட் பண்ணும் போதும் அவ்வளோ டைம் போட்ட லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கும். அது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டேலண்டடாக இருக்கும். நான் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன். எஸ், ஆமாம், எனக்காக டப் பண்ணது உமா தான். ஸோ உமா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு இப்போ ஒரு 3 படத்தில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். நீங்கள் எல்லாரும் படம் ஜூலை 12th போய் பாருங்க. ரொம்ப நன்றி. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய சகாப்தம் படைத்த திரைப்படம். அந்த படத்தை இப்படி 2வது பார்ட்டாக இப்படி எடுக்க போகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு வியப்பும் ஆச்சரியமாகிட்டு இருக்குது. ஏன்னா எடுத்திருக்க களம் வந்து கபடி. இப்படி ஒரு அருமையான படத்தை
தயாரிக்க முதல்ல வந்திருக்க பூங்காவனம் ஆனந்த் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் எல்லாராலையும் பண்ணுக்கு தைரியம் முதல்ல வராது. சினிமா எடுக்கவே தைரியம் வராது. அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் தைரியம் அதிகமாக வராது. அதை முதல்ல துணிச்சலோடு எடுக்க வந்த முதல்ல உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் சார். அதுக்கு அடுத்தபடியாக செல்வசேகரன் அவர் எப்படி இப்படி ஒரு துணிச்சலை செகண்ட் பார்ட்னா ரொம்ப ஒரு முள் மேலே நடக்கிற ஒரு விஷயம், கத்தி மேலே நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. அது எப்படி அவருக்கு இதை செகண்ட் பார்ட்டை எப்படி இருக்குன்னு அவருக்கு அந்த துணிச்சல் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக செல்வசேகரன் சார், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விக்ராந்த், ஒரு இளம் இன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளோ ஒரு வேகம் இருக்குது, கிரிக்கெட்லலாம் அவ்வளோ ஒரு பூந்து விளையாடுறாரு எல்லா விஷயத்தையும். இந்த வருஷத்தில் அவருக்கு நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 அவருக்கு பெரிய இதாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் நம்ம பிக்சர் பாக்ஸ் அலெக்சாண்டர் அவர்கள். அவர் நல்ல கருப்பனுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி நினச்சி வாங்கியிருக்க படம். அதுக்கப்புறம் தர்மத்துறை நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை முழுக்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு அலெக்சாண்டர். ஒரு ராசியானவர், இளம் ஒரு திரையுலகிற்கு ஒரு இளம் அது. அவரும் இந்த படத்து மூலமாக எல்லாருக்கும் பேரும் புகழும் பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. அது இல்லாமல் நிறைய தாஸ் அண்ணன் நடிச்சிருக்காரு, ரவி மரி அவர்கள், அப்பக்குட்டி, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின், படத்தினுடைய ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு யதார்த்தமான கதாநாயகி, கிராமத்து நாயகி ரொம்ப நல்லா, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை, கேமராமேன் முதல் கலை இயக்குனர் எல்லாருமே அவங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக, பசுபதி முதல் கிஷோர் முதல் எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம நேசிக்க தவறிடும். எல்லா விஷயத்தையும் இல்லை, குடும்பங்கள், அண்ணன் தம்பி, நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம நேசிக்க தவறிடுவோம். கபடி என்பது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் இவங்க உருவாக்கிய ஒரு விளையாட்டு. ஆனால் காலப்போக்கில் அதை அழிந்து போகுமோ என்கிற ஒரு பயம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாரு சுசீந்திரன் அண்ணன் அவர்கள். ஆக்சுவலி இளைய தளபதி அவர்கள் கபடிக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருந்தாரு கில்லி படம் மூலமாக. இருந்தாலும் இந்த இளைஞர்கள்கிட்ட அந்த மோகம், மேற்கத்திய மோகம் தான் எப்போவுமே அதிகமாக இருக்குது. எப்படி நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அந்நிய கல்ச்சரை நம்ம ரொம்ப ரசிக்கிறோமோ, அதே இது இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், ஒரு விளையாட போனாலும் சரி, ஒரு பார்க்குக்கு போனாலும் சரி, கிரிக்கெட்டை பற்றி விழுந்து விழுந்து பேசுகிறாங்க, அதை பற்றி ஓவராக பேசுகிறாங்க, பரவாயில்ல. ஆனால் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக கபடியும் பேசப்படணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. கபடிங்கிறது நம்ம வீர விளையாட்டு, ஒரு செலவில்லாத விளையாட்டு. நம்மளுடைய உடற்பயிற்சி, யோகா எல்லாமே அதில் கலந்துருக்கு. ரத்தம், நாணம் ஃபுல்லாக அவ்வளவு ஒரு பயிற்சி. புரண்டு விளையாடுற விளையாட்டு அந்த கபடி மட்டும்தான். தரையில் மண் பூமாதேவி கூட விளையாடுற ஒரு விளையாட்டு, அற்புதமான ஒரு வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோமோ, சொல்ல தவறி விட்டோமோ. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கம் முதல் எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முன்னாடிலாம் ஸ்கூலில் அந்த விளையாட்டு இருந்துகிட்டு இருந்தது, பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிடி பீரியட்ல கபடியை மஸ்ட் வச்சிருந்தாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எந்த இடத்துலையும் கபடிங்கிறது கிடையாது. இந்த வெண்ணிலா கபடி குழு டீம் மூலமா நான் சொல்ல தெரிவிக்கிறது அரசாங்கத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, கபடி என்கிற விளையாட்டை கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி பீரியட்ல நீங்க கண்டிப்பாக வைக்க வேண்டும். நம்மளுடைய வீர விளையாட்டு இது. இதை நீங்க சாதாரணமா நினைக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் தோன்றிய, பண்பாடு தோன்றிய, கலாச்சாரம் தோன்றிய காலகட்டத்திலே ஒரு வீர விளையாட்டாக போற்றப்பட்ட ஒரு விளையாட்டு கபடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும். பிடி பீரியடில் கண்டிப்பாக ஒரு பீரியட் கபடி என்கிற விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் அப்பதான் பாருங்க, டாஸ்மாக்ல போய் இருக்கிறான், எப்ப பார்த்து திறந்து கண் முழிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா செல்போனை வச்சுட்டு இருக்கிறான். ஈவினிங் பார்த்தா டாஸ்மாக், காலையில் பார்த்தா செல்போன், வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவி சீரியல். எப்படி உருப்படும் நாடு? ஒரு பயிற்சி, அந்த கபடி மாதிரி ஒரு விளையாட்டுகள் நமக்கு இருந்துனா ஆரோக்கியம், தெம்பு, வீரம் எல்லாமே அதில் வந்துடும். ஆகவே ஒவ்வொருவரும், பெரிய பெரிய நடிகர்கள் கூட நான் சொல்றேன், ஏதோ சும்மா இதே ஒன்று பேசிட்டு போயிறாங்க, டைலாக் மாதிரி இதே ஒன்று மேடையில் பேசிட்டு போயிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி முதல் நாட்டுக்கு நல்லது பண்ணி வச்சிங்களா, தயவு செய்து எதையாவது ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஒரு மாவட்ட ரீதியான ஒரு கபடி பிளேயர்ஸை ஸ்பான்சர் பண்ணுங்க. விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், நீங்க நல்லது செய்து கொடுங்க மக்களுக்கு. எதையோ ஒன்று செய்யறதுக்கு ஒரு டீமை ஸ்பான்சர் பண்ணுங்க. நான் சொல்றது மட்டும் இல்லை, போன வாரம் திருநெல்வேலியில் நான் ஒரு டீம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கல்ல, அதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள இளைஞர்கள் விளையாட வேண்டிய விளையாட்டு. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். வெண்ணிலா கபடி குழு எங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட், ஃபஸ்ட்டு மேலே இன்டர்வியூ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண படம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்த படம். அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தாலும் என்னை பெருசாக அடையாளம் காட்டின படம் வெண்ணிலா கபடி குழு சுசீந்திரன் சார் மூலமாக. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் சித்தப்பா மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக செல்வசேகரன் சார் டைரக்டர் மூலமாக எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும் நம்புகிறோம். எங்கள் டீம் இதில் விஷ்ணு இல்லாத எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. பார்த்தோன்னே என்ன விஷ்ணு இல்லை படத்தில் ஹீரோ அப்படின்னா என்னடா அது வருத்தமாக இருந்தது. இவர் கூட எப்படி மிங்கிளாருது விக்ராந்த் கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி பார்ப்போம் அவர் கூட மிங்கிளாருது எப்படின்னு தெரில. விஷ்ணு நல்லா பழக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வெள்ளாக்குள்ள ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நல்லா. அப்புறம் விக்ராந்த் கூட எப்படி பழகிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா விஷ்ணு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது விக்ராந்த் பிச் டாப்பில் உண்மையாகவே கபடி இவர் எப்படி பண்ணுவார்னு நினச்சோம். அதுமாதிரி எப்படி எங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா பழகுவார்னு நினச்சோம். அதே டீம் திரும்பவும் விக்ராந்த் விஷ்ணு மாதிரி எங்கள் எல்லாருமே மறக்க முடியாது. அப்படி ஆயிடுச்சு. சூரி அப்புக்குட்டி காம்பினேஷன் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் டைரக்டர் தான். கேமராமேன் சார், கிச்சா சார், ஆல் டீம், படம் வெளியிடுறவங்க, அருள்தாசன், எல்லாருக்குமே நன்றி. உண்மையாகவே நாங்கள் ரவி மரியா சார் மெயினாக வந்து வைரவன் வரல, மாய சுந்தர், பாண்டியண்ண, நிதிஷ்ண, சூரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது. எப்போதுமே உறவு வந்து வாழ்க்கையில் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி நல்ல நண்பர்கள் இதில் வந்து எங்கள் டீமில் விக்ராந்த் கிடச்சிருக்காரு. மெயினாக ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும். அந்த சாங்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட நம்மளும் ஹீரோவாக நடிக்கலாம்னு ஒரு சின்ன ஆசை எனக்கே வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குமா அந்த படத்தில், ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விக்ராந்த். வெரி லக்கி, சூப்பர். இந்த படம் பெரிய ஹிட்டாகவும் எங்கள் எல்லாருக்குமே இன்னொரு பெரிய ரவுண்ட் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. மெயினாக காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மாமியார் காமெடி இருக்குது, புரோட்டா காமெடி இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரியும். ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிக்குள்ளே தெரிஞ்சோம், நீங்கள் தான் தெரியப்படுத்துனீங்க. திரும்பவும் நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ், எங்களுக்கு ப்ரொடியூசர் கவனிக்கணும்னு எங்களை சொல்லலாம். ப்ரொடியூசர் வெண்ணிலா கபடிக்குள்ளே கூட கஷ்டப்பட்டோம் நாங்கள். ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. இந்த படத்தில் அது இல்லவே இல்லை. சொல்லப்போனால் லாஸ்ட் நாள் மறக்க முடியாத பார்ட்டி வச்சுட்டாங்க. செம ஜாலி. அப்பா இவ்வளோ நாள் உடம்பு வலியெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண வச்சுட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது. நம்ம டீம் திரும்பவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம்னு நம்புகிறேன். இது பெரிய ஹிட் ஆகும் இந்த படம். நான் ரொம்ப நம்புகிற படம். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இங்கே வருகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வெண்ணிலா கபடிக்குழு ஃபஸ்ட் பார்ட்டு சுசீந்திரன் மன்னாவில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. பெரிய இயக்குனராக அந்தஸ்து ஒன்று கிடச்சிது. ஒரு நானும் சுசேந்திரனும் திருப்பதி போயிருந்தோம். திருப்பதி போய் கோயில் சாமி விட்டு வர்றப்ப சுஷிகிட்ட சொன்னேன், ஏண்டா வெண்ணிலா கபடிக்குழு பார்ட் 2 பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னு. அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இதை நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான வேலையை ஆரம்பித்தோம். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணி சுஷிகிட்ட போய் சொன்னேன், உட்கார நான் கதை பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேளுன்னேன். அதுக்கு அவன் சொன்னால், நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், எதுவுமே என்னோட எல்லாத்தையும் முடிங்க, நான் தேட்டர்லாம் படம் பார்ப்பேன்னு சொல்லிட்டான். ஏன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறான். பெரிய ஹிட்டு படம் வர பண்ண போகிறோமேன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு அதை விட நல்லா பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் இருந்தால் தான் அதுக்கு ஈக்குவலாக பண்ண முடியும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு உண்டான டீம் ஃபார்ம் பண்ணோம். பூங்காவனம் ஆனந்த் 2 பேர்த்த ப்ரொடியூசரை பேசி முடித்து சாயரப்பு சினிமாசம் ஒன்று ஆரம்பிச்சுட்டு என்னுடைய பிரதர் மூலிமா ஆர்டி பன்னீர்செல்வம், அது மூலிமா மிஸ்டர் சிகரன் ரவி, இளங்கோன்னு சொல்லிட்டு ஆம்பூர் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் மூலிமா நவராஜன் ஒரு நண்பர், இவங்கெல்லாம் சேர்த்து ஃபினான்ஸ் லெவலில் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு செட்டப்பாக ரெடி பண்ணி படம் கொஞ்சம் வேகமாக பண்ணோம். இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வெண்ணிலா கபடிக்குள்ளே எப்படி ஜெயிச்சதோ அதே போல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து எல்லாருமே நகைச்சுவை இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, கபடியோட மோட்டிவேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நேற்று விட ஒரு கபடி எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் லைஃப்பில் பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைய இந்த படத்தில் நான் பகிர்ந்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த விக்ராந்த்
பார்த்தோன்னே முடிவு பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயரு இப்படி யாராவது ஒரு நல்ல ஒரு பிளேயரை போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் விக்ராந்த் செலக்ட் பண்ணி சுஷிகிட்ட சொன்னேன். சுஷி உடனே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு பொண்ணு வேணும் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். அதில் அர்த்தனா அப்படின்னு பார்த்தோன்னே சொன்னேன் இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நேட்டிவிட்டியாக அந்த ஆப் சரியில் அருமையாக பண்ணியிருப்போம். சாங்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பசுபதி சார் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிஷோர் அவர் கோச்சாகவே பண்ணியிருக்காரு. பிரைமரியா நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 செட்டப்பில் ஆக்ஷனில் மாறி மாறி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கஞ்சா கருப்பு சூரியம் அப்புக்குட்டி காமெடி கலக்கியிருக்கிறாங்க. படம் பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் தாஸு நட்புக்காக வந்து நடித்தார். அப்புக்குட்டி எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா படமாக டோட்டலாக பார்க்குறப்ப எல்லாரும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா செல்வ கணேஷ் அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா சாங்கும் நல்லா வந்திருக்கு. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா மிக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு சொன்னார் அவர் இதை ரொம்ப டைம் எடுத்து நல்லா பண்ணணும், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் என்ன நினச்சார் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் கிச்சா சொல்லவே வேணாம். நமக்கு ஒரு யூத் அவர் கூட ஒன்று வச்சுக்கணும்னு நினச்சேன். அருமையாக ராத்திரி பகல் பார்க்குறாம கிச்சா நல்லா அருமையாக அந்த படத்தை அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. நான் என்ன ஃபீல் பண்ணோம் அது ஃபுல்லாக லைட்டிங் பண்ணி அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்ட் சக்தி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. கதிர் சாரோட அசிஸ்டண்ட்டு. நான் இவர் தான் வேணும்னு சொல்லி கதிர்கிட்டே கேட்டேன். கதிர் என்ன சொன்னார், சரிங்க நீ அவனை கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரைட்டாக சக்தி வச்சேன். இந்த அளவுக்கு சக்தி மிக அருமையாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு மேல் போய் ஆண்டனி சேவியர் ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படம் முடிவு வரைக்கும் நல்லா இருந்தார். ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அண்ணன் பிஆர்ஓ அண்ணன் பிடி செல்வகுமார் இந்த படத்தை பார்த்துருக்காரு. எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஃபோன் வந்தோன்னே எடுத்து நான் தான் பிடி செல்வகுமார் பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. கதையை லைட்டாக சொன்னேன். சரி சார் நீங்கள் அதோட சொல்ல வேணாம், எனக்கு எல்லா கதையும் தெரியும் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு, படம் பார்த்துட்டேன் தம்பி, படம் சூப்பராக இருக்குது. நான் மனப்பூர்வம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் ரொம்ப ஆத்மார்த்தம் சொல்கிறேன், படம் ரொம்ப ரசித்து போய் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஏதோ ஒரு போனஸாக இருந்தது எனக்கு அந்த வார்த்தை. படம் பார்த்து எல்லாரும் சொன்னாங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு காப்பி எடுத்தோன்னே அதிகமாக யார்கிட்ட ஷோவே போடலை, ஒரே ஷோ வந்து போட்டோம். நம்ம அலெக்சாண்டர்கிட்ட படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பி மூலிமா அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி அலெக்சாண்டர் பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். படம் முடிஞ்சோடனே காட்டுங்க, எனக்கு பிடிச்சா நான் போட்டேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டோம். படம் போட்டோன்னே வெளியே வந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னார், தயவுசெய்து இந்த படத்தை யார்ட்டையும் காட்டாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதோடு சரி இன்னைக்கு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற அலெக்சாண்டருக்கு ரொம்ப நன்றி. வெண்ணிலா கபடி குழு படத்திற்கு நீங்களாம் எப்படி ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் ஜெயிக்க வச்சிங்களோ, நானும் இந்த டைரக்டராக இங்கே வந்திருக்கேன். இப்போ இந்த கடவுள் என்னை இயக்கணும் முன்னாடி உணர்ந்து போட்டிருக்காரு. என்னையும் வளர வைக்கணும், எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி அடைய நீங்களும் ஒத்துழைக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம்.